ஹாய் காய்ஸ், திஸ் இஸ் அம்மு. கிட்ஸுக்கான ஒரு ஹெல்த்தி சோயா சங்க் ரெசிபி பார்க்கலாமா? அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் எப்பவும் போல் சோயா சங்கை நல்ல தண்ணியில் போட்டு, தண்ணி இல்லாமல் புழிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. வெந்நி தண்ணியில் போட்டு நான் பாயில் பண்ணி இதை எடுத்துக்கிறேன். அப்புறம் தேவையான ஸ்பைசஸ்லாம் போட்டுக்கோங்க. இதெல்லாம் கார்ன்ஃப்ளவர் சேர்க்காம நான் கொஞ்சோண்டு கோதுமை சேர்த்துக்கிறேன். ஸோ கோதுமை சேர்த்தா கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும். இப்போது ஒரு தோசைக்கல் பேனில் 1 டீஸ்பூன் தான் நான் எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஸோ முதல்ல கொஞ்சம் ட்ராப் விழுந்தனால உங்களுக்கு கீழே எண்ணெய் இருந்துற மாதிரி தெரிஞ்சிருக்கலாம். இப்போ நான் 2 பேட்சாக தோசைக்கல்ல வச்சு அந்த 1 டீஸ்பூனில் தான் அந்த ஆயிலே நான் ஃப்ரை பண்ணியிருக்கேன். அடியெல்லாம் பிடிக்காது. நீங்கள் ஒரு சிம்மில் வச்சு உங்கள் பாட்டுக்கு நீங்கள் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். சைடாகவே நீங்கள் இந்த வேலையை பார்த்துக்கலாம். இதை மாற்றி மாற்றி போடணுன்னு அவசியம் இல்லை. எனக்கு கொஞ்சம் காரமானனால நான் கொஞ்சம் ஒரே ஒரு எக்கை மட்டும் அடித்து ஊற்றினேன். பட் சீரியஸ்லி எக் அடித்து ஊற்றினப்புறம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப இந்த டேஸ்ட்டே வேற ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு போன மாதிரி இருந்துச்சு. கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு இதை நீங்கள் கில்ட்டே இல்லாமல் நீங்கள் பண்ணி கொடுக்கலாம். ட்ரை பண்ணிவிட்டு நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.